يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. அன்பான அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நல்லடியார்களே, அருள்மிகு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் ரஹமத்தையும் பெறுவதற்காக வேண்டி நம்முடைய தொழுகைகளையும் அதற்கு பிறகான மார்க்க உரைகளையும் நாம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் பற்றியான அறியாத விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை நாம் அறிய இருக்கிறோம். பொதுவாக குர்ஆன் அதனுடைய சிறப்புகளை பற்றி முஸ்லிம்கள் ஒரு கணிசமாக அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு இவ்வளவு நன்மை, குர்ஆன் ஓதுவது மறுமையில நமக்கு சாட்சியாக வந்து நிற்கும், அது பல விதங்கள்ல நமக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற அடிப்படையில் எவ்வளவு அதிகமாக மரணம் செய்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நன்மை தரும் என்றெல்லாம் குர்ஆன் பற்றியான ஒரு புரிதல் நம்மிடத்துல இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனை முதலாக இறக்கி அருளினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த குர்ஆனை மகத்துவமிக்க இரவில் நாம் இறக்கி இருக்கிறோம். மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்றால் அது 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது. நாம் பொதுவாக வாழக்கூடிய நம்முடைய கணக்கின்படி இருக்கக்கூடிய 1000 மாதங்களை காட்டிலும் அது சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப ரமலான் மாதம் என்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ர் தான் மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். அல்லாஹ் நமக்கு நோன்பை நமக்கு முன்னுள்ள சமுதாயத்துக்கு கடமையாக்கியதை போன்று கடமையாக்கி இருக்கிறார். இது குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அதை பத்தி அல்லாஹ் விரிவாக சொல்லும்போது ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நல்லது எது கெட்டது எது என்று அக்கு வேறாக பிரிச்சு காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் இந்த ரமலானில் அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அதனால அந்த மாசம் நோன்பு வைங்க என்று குறிப்பிடுகிறார். அதாவது இப்ப ரமலான் என்பது நம்ம புனித மாதம்னு சொல்றோம் இல்லையா? இந்த புனித மாதம் என்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அதாவது குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுதான். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதம், இந்த மாதத்தில் அருளப்பட்டதுனால தான் அது புனிதமானது. அதுவும் இந்த மாதத்துல லைலத்துல் கத்ர் என்ற இரவில் அருளப்பட்டதுனால அந்த இரவு புனிதமாக இருக்கிறது.
அந்த இரவு இந்த மாதத்தில் இருப்பதனால இந்த மாதமும் புனிதமாகிறது. அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நம்ம நோன்பு வைக்கணும். இதெல்லாம் என்னன்னு சொன்னா குர்ஆன் பற்றி நம்ம அறிஞ்ச விஷயங்கள். குர்ஆன்னா இப்படித்தான் என்று அறிந்த விஷயங்கள். ஆனா இப்ப குர்ஆன்னா என்ன, குர்ஆன் என்று சொன்னால் அப்படின்னா என்ன என்று கேட்டா முஸ்லிம்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், குர்ஆன் என்றால் என்ன என்று கேட்டால் உங்களுடைய பதில்லாம் என்னவா இருக்கும்? இந்த இருக்கு பாருங்க குர்ஆன் அப்படின்னு அதை எடுத்து காட்டுவோம். குர்ஆன் என்று சொன்னால் இந்த இருக்கு பாருங்க, இந்த ஹார்ட் காப்பியா வச்சிருக்கோம்ல, அந்த புத்தகத்தை எடுத்து, அச்சிடப்பட்ட அந்த புத்தகத்தை எடுத்து இதுதான் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல எந்த முஸ்லிம்கிட்ட கேட்டாலும் இதுதான் பதிலாக சொல்லுவார்கள். இது குர்ஆன் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ஒரு பாமரத்தனமான பதில் தான். ஒரு இல்முடைய பதிலானா இல்முடைய பதில் கிடையாது. ஒரு லாஜிக்கான தர்க்க ரீதியான பதிலாக இது இருக்க முடியாது. ஏனென்றால் ரசூல் இந்த காலத்துக்கு இந்த அச்சு, எழுத்துக்கள், கோர்வை, புத்தக வடிவு இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதெல்லாம் கிடையாது. அப்ப குர்ஆன்னா என்னங்கிறதுக்கு புத்தகத்தை எடுத்து காட்டினாங்களா? காட்டல. அப்ப குர்ஆன் என்று சொன்னால் என்ன என்று இந்த காலத்துல சொல்ற மாதிரி ரசூல் காலத்துல சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு ஒரு பதில் நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் நமக்கு தெரியணும். அதாவது இப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் தான். ஆனால் அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனாக இறங்கியது என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குச்சுல, வானத்திலே இருந்து இறைவன் புறத்திலே இருந்து வஹி இறங்கியது. இந்த வஹி பல வடிவங்கள்ல இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அதை சொல்லுவாங்க, எப்படி எல்லாம் இறங்கும் என்று சொன்னால், ஒரு மலக்கு எங்களுக்கு காட்சி தருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி தருவார்கள். அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மூலமாக நான் வஹிய பெற்றுக்கொள்வேன் என்று அது ஒரு வகை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹிரா குகையில கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா டைமும் வருவாங்க. இது ஒரு விதமான வகி. இன்னொரு வகி என்னவென்றால், அல்லாஹ்வே நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல உதிக்க செஞ்சிருவான். மலக்கெல்லாம் வரமாட்டாங்க. ரசூல்லா கிட்ட யாராவது கேள்வி கேட்பாங்க, ரசூல்லா பதில் சொல்லுவாங்க. இடையில மலக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அப்ப ரசூல்லா சொந்தமா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சொந்தமா சொல்லல. எந்த அடிப்படையில ரசூல்லா சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வே உள்ளத்துல அந்த பதில ஒதுக்கி செஞ்சிருவான். அந்த அடிப்படையில சொல்றாங்க. இதுவும் என்னது? வஹி என்று விளங்கி கொள்ள வேண்டும். இன்னொரு வகையான வஹி என்னன்னா, ரசூல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கனவுல ஜிப்ரீல், மீகாயில் போன்ற மலக்குமார்கள் அழைத்து சென்று கூட்டிட்டு போவாங்க. உடல் இங்க இருக்கும், ஆனா ரசூல்லாவுடைய உள்ளம் எல்லாம் அந்த வஹியினுடைய உலகத்துல இருக்கும். ஆலமுல் அர்வாஹ்ங்கிறோம்ல, அந்த உலகத்துல இருக்கும். அப்ப கனவின் மூலமாகவும் என்ன செய்யும்? வஹி வரும். அதே போன்று அல்லாஹ்வே நேரடியாக பேசுவான். அல்லாஹ் மூசா நபி இடத்துல அல்லாஹ் பேசுற மாதிரி, இப்ராஹிம் நபி இடத்துல அல்லாஹ் பேசுற மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக பேசின சில சான்றுகள் இருக்கிறது. இதுவும் என்னது? வஹிதான். வஹி என்று சொன்னால் அல்லாஹ் நேரடியாக பேசியது, ஒரு மலக்கு சொன்னது, கனவில் உதித்தது, அதே போன்று அதாவது உள்ளத்துல உதிக்கிறது. இந்த 4 வகையாக என்ன செய்யும்? வஹி வரும். ஆனா இந்த 4மே குர்ஆன் கிடையாது. இந்த 4ல கனவுல குர்ஆன் வருமானா வராது. உள்ளத்துல உதிக்கிறது இருக்குல்ல, அதுல அப்படி குர்ஆன் உதிக்குமானா உதிக்காது. அதே போன்று அல்லாஹ் நேரடியா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி குர்ஆன் வருமானா அப்படியும் வராது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்ததா இருக்குல்ல, இந்த ஒரு வகையில் மட்டும்தான் குர்ஆன் வரும். ஆனாலும் இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனாலும் இது முழுமையான விளக்கம் கிடையாது. நிறைய பேர் இந்த விளக்கத்தை சொல்றாங்க. இப்படி 4 வகையான வகை இருக்குது, அதுல ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக எது வருகிறதோ அதுதான் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ஒரு 75% சரி. இதுலயும் ஒரு 25% சில விஷயம் வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். என்ன என்று சொன்னால், இப்ப ஜிப்ரீல் மத்ததெல்லாம் விட்டுருங்க,
மத்த வஹீனுடைய வகைகள் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. குர்ஆனை பத்தியான டாபிக் தானே. குர்ஆன் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம், குல் அஊது பி ரப்பில் ஃபலக்னு ஓதுறோம். இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலிருந்து உதித்தது கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் வந்தது கிடையாது. அல்லாஹ் திரை போட்டு பேசுவான்ல, அப்படி சொன்னது கிடையாது. எப்படிதான் வந்திருக்கும் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மட்டும்தான் வந்திருக்கும். இதுல சந்தேகப்படக்கூடாது. இது சரியான கருத்து தான். ஆனா அதுல என்ன நுணுக்கமான விஷயம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 2 விதமான வஹி வரும், 2 விதமான வஹி வரும். அதனால இந்த குர்ஆனும் வரும், குர்ஆன் அல்லாத வஹியும் வரும். அதனால அதை நம்ம டீட்டெயில்டாக புரிஞ்சு அது எப்படி குர்ஆன் என்று தனித்து சரியாக விளங்கிக் கொள்வது என்ற ஒரு அம்சத்தை தான் நாம பார்க்க போகிறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த முதல்ல ஒரு விஷயம் சொன்னோம்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மட்டும்தான் குர்ஆன் வரும். வேற விதமா அந்த 4 வகையான வகையில ஒரு வகையான வகையில் மட்டும்தான் குர்ஆன் வரும் என்று சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், அல் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 102வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நஸலஹு ரூஹுல் குதுஸ் மிர் ரப்பிக, இந்த குர்ஆனை நஸலஹு அவர் இறக்குகிறார், அல்லாஹ் இறக்குகிறான், ரூஹுல் குதுஸ் இறக்குகிறார், மிர் ரப்பிக உமது இறைவனிடமிருந்து ரூஹுல் குதுஸ் இறக்குகிறார். ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர். அல்லாஹ் அதாவது குர்ஆனை இறைவனிடமிருந்து ரூஹுல் குதுஸ் இவருக்கு இறக்குகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி கிட்ட சொல்லுகிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நேரடியாக சொல்லல, ரூஹுல் குதுஸ் மூலமாகத்தான், ஜிப்ரீல் அவர்கள் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான் என்று விளங்கிக் கொள்ள முடிகிறது. ரூஹுனா ரூஹுல் குதுஸ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா பரிசுத்த உயிர், பரிசுத்த ஆத்மான்னு சொல்லுவோம்ல, இதுக்கு ரூஹுல் குதுஸ் சொல்லுவாங்க. ஜிப்ரீல் என்றும் சொல்லுவார்கள். ரூஹுல் குதுஸ் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் இருக்குது. நீங்க சொல்லுவீங்க இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ, அதுல கூட வரும்ல தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்கள் லைலத்துல் கத்ர் என்று மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், வர்ரூஹு ரூஹும் இறங்குகிறார் அப்படின்னு குர்ஆன்ல வரும். ரூஹ் இறங்குறாருன்னா என்ன அர்த்தம்? ரூஹ்னா உயிர் தானே, நம்ம ரூஹ் இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார் அப்படிங்கிறது தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. ரூஹ்னு ஒரு இடத்துல குறிப்பிடும் போது நஸல பிஹி ரூஹு அல் அமீன், இந்த குர்ஆனை நம்பிக்கைக்குரிய ரூஹ் இறக்குகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயத்துல 193வது வசனத்துல பார்க்கலாம். அப்ப குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கிறது என்று இந்த வசனம் எல்லாம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், மன்கான அதுவல் ஜிப்ரீல, யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அவனிடத்துல நீங்கள் கேளுங்கள், ஃபஇன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அவர்தான் இறைவனுடைய கட்டளைப்படி உனது உள்ளத்திலே, நபியாகிய உமது உள்ளத்திலே இந்த குர்ஆனை இறக்குகிறார். ஜிப்ரீலுக்கு ஒருத்தவன் எதிரி என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு எதிரி, உங்களுக்கு எதிரி, குர்ஆனுக்கு எதிரி என்று அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான். ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்களுக்கு பிடிக்காது. அவங்க யூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் ஆகாது, ரொம்ப மோசமாக என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. அதனால அல்லாஹ் அதை சொல்றான், ஜிப்ரீலுக்கு ஒருத்தவன் எதிரின்னா அவன் அல்லாஹ்வுக்கு எதிரி என்று சொல்லிவிட்டு அவர்தான் உமது உள்ளத்திலே இந்த குர்ஆனை இறக்குகிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் இறங்குகிறது. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து நாஸ் வரைக்கும் இருக்குல்ல, இது முழுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். வேற எதன் மூலமாகவும் வந்திருக்காரு. நீங்க ஹதீஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க வஹி இறங்குதுன்னு நினைச்சோம் அப்படின்னா சொல்லுவாங்க. வஹி இறங்குதுன்னா வஹி எப்படி இறங்கும்னா வேற வகையான வஹி உள்ளத்துல உதிச்சிரும். குர்ஆன் வசனம் என்ற அந்த வஹி இறங்குவதாக இருந்தா ஜிப்ரீல் வந்துட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். ஜிப்ரீல் அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி
அல்லமஹு ஷதீதுல் குவா, நல்ல வலிமை மிக்க ஜிப்ரீல் அவர்கள் தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். து மிர்ரத்தின் ஃபஸ்தவா, அவர் அடிவானத்திலே நிலை கொண்டார். அதாவது முத ஹிரா குகையில இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய ஒரு தோற்றத்துல பார்த்தாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்றப்ப ஃபஸ்தவா, அடிவானத்திலே, வஹுவ பில் உஃபுகில் அலா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்துல நிலை கொண்ட போது முஹம்மது ஆகிய இவர் அவரை பார்த்தார், ஜிப்ரீலை பார்த்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஜிப்ரீல் யார் என்று சொன்னால், தி குவத்தின் இந்ததில் அரிசி மக்கீன், அரிசிக்கு சொந்தக்காரன் இடத்துல அவர் வலிமை மிக்கவர். அல்லாஹ் படைச்ச மலக்குமார்கள்லயே வலிமை மிக்க ஒரு படைப்புன்னு சொன்னா ஜிப்ரீல் அவர்கள் தான். ஏனைய மலக்குமார்களுக்கு வலிமைகள்லாம் இருக்கிறது. மலைகளுக்குரிய மலக்கு இருக்கிறாங்க, கடல்களுக்குரிய மலக்கு இருக்கிறாங்க, வேதனையை தரக்கூடிய மலக்கெல்லாம் இருக்கிறாங்க. லூத்து நபி வரலாறுல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வேதனை எச்சரிக்கை பண்ணிட்டு வானத்திலிருந்து கற்களை எல்லாம் எரிவாங்க. இந்த மாதிரி வலிமை மிக்க மலக்குகள்லயே இந்த ஜிப்ரீல் அவர்கள் தான் அதிகமான வலிமை மிக்க மலக்கு, அதிகமான வலிமை கொண்டவராக அல்லாஹ் படைத்திருக்கிறான். முத்தாயின், வலிமை மட்டும் இல்ல, அவர் தான் தலைவர். அவர் சொல்றபடிதான் மலக்குமார்கள் எல்லாம் கேட்கணும். அவருடைய கட்டளைப்படி கேட்கிற மாதிரி தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சம்மா மீன், அல்லாஹ் கிட்ட ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இது என்னவென்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மட்டும்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்பதற்கான சான்றுகள் இதெல்லாம். குர்ஆன் அல்லாத விஷயங்களை ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க. அதெல்லாம் வேற வகையான வகையில வந்துடும். ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுனாங்கன்னா அது அவங்களுடைய வசனத்துல இறக்கப்படுமையானால் அது எப்படித்தான் வந்திருக்கிறது? ஜிப்ரீல் மூலமாக மட்டும்தான் வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் எல்லாம் வந்திருக்குது. அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னவெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே குர்ஆனில் விளங்கிடக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு விதமாக சொன்ன அந்த விஷயத்த நம்ம மறைச்ச மாதிரி ஆயிடும். சில விஷயங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்க, அது குர்ஆன்ல இல்ல. அப்ப குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இன்னொரு வகையான வகை குர்ஆன் வரும். குர்ஆன் இல்லாம இன்னொன்னு வந்திருக்குது. அப்படிங்கிறதுக்கு சான்று என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போனாங்க. போன உடனே அல்லாஹ் தஆலா 5 வக்து தொழுகையை கடமையாக்கிட்டான். பூமிக்கு வந்துட்டாங்க. வந்தா தொழுகை எப்படின்னு தெரியாது. தொழுகணும் நல்லா சொல்லிட்டான். எந்த நேரத்துல தொழுகணும் தெரியாது. எப்படி தொழுகணும், ருக்கு சுஜூதெல்லாம் எப்படி வைக்கணும் தெரியாது. இமாம் நின்று செய்வாங்கல்ல தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகல. அதாவது அந்த 5 வக்து கடமையில முதல் வக்து ஃபஜ்ர் தானே. அடுத்த நாள் காலையில ஃபஜ்ர் தொழுதாங்களான்னா தொழுகல. ஏன் தொழுகலன்னா, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை 5 வக்து தொழுகணும்னு இருந்துச்சே தவிர அந்த எப்படி தொழுகணும், எந்த நேரத்துல தொழுகணும்னு வரல. அதனால குற்றமாகாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தொழுகாம இருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், வானத்தில இருந்து லுஹருக்கு தான் அனுப்புறான். முத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகல, லுஹர் தொழுகை தான் தொழுகிறாங்க. அதனாலதான் லுஹருக்கு ஸலாத்துல் ஊலா அப்படின்னு ஹதீஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா லுஹர் தொழுகை தான் முதல் தொழுகை. முதல்ல ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை எது? லுஹர் தொழுகை தான், கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கத்துக் கொடுக்குறாங்க. எப்படி கத்துக் கொடுக்குறாங்க என்றால், ரசூலுல்லாஹ் பூமிக்கு வந்துட்டாங்க, லுஹர் நேரம் ஆயிடுச்சு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தம் 2 நாள் வருவாங்க. அதாவது அந்த மேராஜுக்கு அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் வருவாங்க. இந்த 2 நாள்ல எப்படி வருவாங்கன்னா, தொழுகையினுடைய 5 வக்து இருக்குல்ல, 5 வக்துல ஆரம்ப நேரம்னு ஒண்ணு இருக்கும், முடிகிற நேரம்னு ஒண்ணு இருக்கும். முதல் தடவை 5 வக்துக்கு வந்தாங்கல்ல, இதெல்லாம் ஆரம்ப நேரத்துல வருவாங்க. லுஹருடைய ஆரம்ப நேரம். இப்ப 12 மணிக்கு லுஹர் ஆரம்பிக்குதுன்னா அந்த 12 மணிக்கு வந்துடுறது. அசருடைய ஆரம்ப நேரம் 4 மணினா 4 மணிக்கு வந்துடுறது. மகரிபுடைய ஆரம்ப நேரம் 6:30 மணினா 6:30 மணிக்கு வந்துடுறது. இப்படி ஆரம்ப நேரத்திலேயே ஒரு 5 வக்து வந்துட்டாங்க. அடுத்த நாள் லுஹருக்கு ஆரம்ப நேரத்துல வராம
லாஸ்ட் நேரத்துல வருவாங்க. 3:45 லுஹருடைய நேரம் முடியுதுன்னா 3:45 வர்றது, 5:45 6 மணிக்கு அசருடைய நேரம் முடியுதுன்னா 6 மணிக்கு வர்றது. அப்ப ஒவ்வொரு வக்திலையும் 2 விதமாக, முதல் நாள் ஆரம்ப நேரத்துல வர்றாங்க, 2வது நாள் இறுதி நேரத்துல வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 நாள் முடிச்சுட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்லும் போது நேரத்துல வர்றது மட்டும் இல்ல, லுஹர் தொழுக வச்சு காட்டுவாங்க. ஆரம்ப நேரத்துல இமாமா நின்று, ரசூல்லா பின்னாடி நின்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இமாமா இருப்பாங்க. அம்மனி ஜிப்ரீலு இந்தல் பைத்தி மர்ரத்தைனே, காபா இருக்குல்ல, காபாவுக்கு பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இமாமத்து செய்தார்கள், 2 நாளைக்கு இமாமத்து செஞ்சாங்க. முதல்ல லுஹர் தொழுகையை தான் நாங்க தொழுதோம். அப்ப லுஹர் தொழுகையை முதல்ல ஆரம்ப நேரத்துல தொழுக வைக்கிறாங்க. 4 ரக்காயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் லுஹருடைய இறுதி நேரத்துல அதே 4 ரக்காயத்தை தொழுக வைக்கிறாங்க. அதே மாதிரி அசரு, அதே மாதிரி மகரிபு, இஷா, ஃபஜ்ர், இப்படி எல்லாவற்றையும் ஆரம்ப நேரம் இறுதி நேரம்னு 2 தடவை தொழுக வச்சு இமாமா இருந்து சொல்லி காட்டிட்டு இறுதியா சொல்றாங்க, அல் வக்து மாபைன ஹாதைனில் வக்தைனி. இந்த 2 நேரத்துல வந்தல்ல, இந்த 2 நேரத்துக்கு இடைப்பட்ட நேரம் தான் தொழுகையினுடைய நேரம். லுஹருடைய ஆரம்பமும் லுஹருடைய இறுதியும் நான் வந்திருக்கிறேன், மகரிப் ஆரம்பம் மகரிப் இறுதி வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க. இதை யோசிச்சு பாருங்க, இது குர்ஆன்ல இருக்கா? இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே, ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமத்தை செஞ்சு காட்டினது தானே. இது குர்ஆன்ல இருக்கான்னா இருக்காது. ஜிப்ரீல் அவர்கள் சொன்னதெல்லாம் குர்ஆன் என்றால் இது குர்ஆன்ல இருக்கணும், இருக்காது. அப்ப அந்த டெஃபினேஷன் பொருந்தல. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை நாம எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மிஅராஜ்ல போய் கொண்டு இருக்கும்போது ஒரு ஆறு ஒன்றை பாக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய 2 பகுதியிலையும் ஒரு கயிறு, சங்கிலி கட்டி இருப்பாங்க இல்லையா, ஒரு சங்கிலி மாதிரி கட்டி இருக்கிறாங்க. அந்த சங்கிலி இரும்பு சங்கிலி கிடையாது, முத்துக்களால ஆன சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அழகாக அந்த தூய்மையான நீராக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அதாவது அத்தைத்தோலா நகரில், நான் ஒரு ஆற்றுக்கு பக்கத்திலே வந்தேன். அப்ப அந்த முத்துக்கள் 2 பக்கமும் சங்கிலி மாதிரி கட்டப்பட்டிருந்தன. அப்ப நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்டேன், மாஹாதா யா ஜிப்ரீல், இது என்னது ஜிப்ரீலே, இது என்ன, இந்த ஆறு என்னது என்று கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அல் கௌசர், இது கௌசர் என்ற ஆறு தான். கௌசருங்கிறது ஹவுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஹவுது கிடையாது. ஹவுதுன்னா ஒரு சின்ன அளவுல ஒரு தடாகத்துக்கு ஹவுதுமோ. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஆறு தான் கௌசர். அப்படின்னா கோடிக்கணக்கான மட்டும் தண்ணி குடிக்கணும். சின்ன தடாகம் இருந்தா பத்தாது, அந்த ஆத்துல இருந்து அந்த தடாகத்துக்கு தண்ணி வரும். ஆறுதான் என்னது, கௌசர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது என்ன தகவலை சொல்லுகிறது? குர்ஆன்ல இல்லாத ஒரு செய்திய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது வஹிதான், ஆனா குர்ஆன்ல அது சேர்க்கப்படல. அப்ப தனியா இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இந்த அபூதர் கிஃபாரி யாருன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு சஹாபி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் இரவுல தனியா போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மனிதர் போறத பாக்குறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தனியா போக மாட்டாங்களே நினைச்சுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தனியா போறாங்கன்னா அவங்க யாரும் தான் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். என் கூட யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் ரசூலுல்லாஹ் தனியா போவாங்க. இல்லாட்டினா யாரும் ரசூலுல்லாஹ்வை தனியா விட மாட்டாங்களே என்று சொல்லி அவர் நினைச்சுக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, லைசமாகு இன்சான், ரசூலுல்லாஹ் கூட யாருமே இல்ல, அவங்க கூட போறத அவங்க வெறுக்கிறாங்கிறதுனால அவங்க யாரும் போகல போன்றிருக்கு என்று நான் நினைத்து கொண்டேன். அதனால அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நான் சந்திரனுடைய நிழல்ல ரசூலுல்லாஹ் பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமலே நடந்து போய்கிட்டு இருந்தேன்.
அதாவது சந்திரன் இருக்குல்ல, சந்திரன் வந்து அடிச்சிச்சுன்னா லைட் எல்லாம் கிடையாது, வெளிச்சம் வந்து சந்திரனுடைய வெளிச்சம் தான் இரவுல பயணிக்கிறதுக்கு அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. அப்ப சந்திரனுடைய வெளிச்சம் வர்றப்ப நிழல் வரும். ஒரு செவரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடு செவரு எல்லாம் இருந்துச்சுன்னா சந்திரன் வெளிச்சம் பட்டா சூரியனுக்கு எப்படி நிழல் வருமோ அதே மாதிரி சந்திரனுக்கு என்ன செய்யும், செவுத்து ஓரத்துல நிழல்லாம் வரும். அத சொல்றாரு, சந்திரனுடைய அந்த ஓரமா நிழல் இருக்குல்ல, வெளிச்சத்துல வந்தா கண்டுபிடிச்சிருவாங்களே ரசூல்லா, அதனால ஒரு ஓரமா ஒளிஞ்சு ரசூல்லா பின்னாடியே வர்றாரு. நல்ல எண்ணத்தெல்லாம் வர்றாரு, பாதுகாப்புக்காக வர்றாரு, யாராவது ஏதாவது எதிரிகள் தாக்கிட கூடும் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக வர்றாரு. ஆனா ரசூல்லா வந்து பார்த்துட்டாங்க, பின்னாடி யாரோ வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கேக்குறாங்க, மன்ஹாதா, இது யாரு இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கால அபூதர், அபூதர் தான் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ரசூசலாசம் அவங்க வந்து, ஏன் அபாதர் கால் வா, எதுக்கு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கிற, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப ரசூல்லா ஒரு அறிவுரை ஒன்றை அபூதர் அவர்களுக்கு சொல்றாங்க. என்ன அறிவுரைனா, இன்னல் முக்சிரீன ஹுமுல் முகில்லூன யௌமுல் கியாமா, யார் வந்து இந்த உலகத்துல அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் மறுமையில கம்மியாக உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க. பொருளாதாரத்தை பத்தி தான் அது பேசுறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, பொருளாதாரம் அதிகமா இருந்தா கெட்டவங்கிற அர்த்தத்துல கிடையாது. ஏன்னா அதுக்கு பொருளாதாரம் அதிகமா இருக்கிறதுனாலதான் ஜகாத்து கொடுக்க முடியும், ஹஜ்ஜு செய்ய முடியும், உம்ராவெல்லாம் பண்ண முடியும். அதை சரியா பயன்படுத்துறத பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இல்லாம ஆதாவுலாக செய்றா, யாருக்கு அல்ல நலவ நாடுனானோ, அதாவது நல்ல செல்வந்தரா இருக்கிறாரு, அதனால சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, அது மூலமாக அல்லாஹ் அவருக்கு நலவ நாடி இருக்கணும். நலவ நாடுவதன் மூலமாக அவர் என்ன செய்வாரு என்றால், கையை அப்படி வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அப்படின்னு ஊதுறாங்க, ரெண்டு கையை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு ஊதுறாங்க. கையில ஊதிட்டு சொல்றாங்க, இப்படி பண்ணவரை தவிர, அதாவது செலவழிக்கணுமா நல்ல வழியில செலவழித்தவர் தான் அந்த மறுமை நாள்ல வந்து அதிகமானவராக காட்சி அளிப்பார். இல்லாட்டினா அவர் செல்வத்தை வைத்து பயனில்லாதவராக குறைவான அமல் கொண்டவராக மாறிவிடுவார். இது ஒரு அறிவுரையா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே அமைதியாக இரவு நேரத்துல ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போனா ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையில இஜ்லிஸ் ஹாகுனா, அபூதரே இந்த பாறையில உட்கார்ந்துரு என்று உட்கார சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு வந்து சொல்றாங்க, ஹத்தா அர்ஜிஇலைக்க, நான் போக போறேன், நான் திருப்பி வர வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்துருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னா, அவர் பார்க்கிற வரைக்கும், அவர் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நடந்து போறாங்க. மறைஞ்சே போயிடுறாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப தூரம் போயிட்டு இப்படி பாலைவனம் மேடு பள்ளமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாறையை ஒரு தூரமாக போயிட்டு கீழே மறைஞ்சிடுறாங்க. அப்ப அவர் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் வரும்போது பேசிக்கிட்டே வர்றாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே வருவோம்ல, ஏதாவது முணங்கிக்கிட்டே வருவோம், யார்கிட்டயும் பேசுற மாதிரி வர்றாங்க. அப்ப வரும்போது அவங்க என்ன சொல்லி பேசிக்கிட்டு வர்றாங்கன்னா, விபச்சாரம் செய்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதாவது மனசுக்குள்ள முணங்குறாங்க, ஆனா வெளியில கேட்கிற மாதிரி தான் அந்த வார்த்தைகள் தெளிவா இருக்கிறது. ஆனா அபூதருக்கு புரியல. என்ன புரியலன்னா, மேட்ரு இல்ல, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும்னா என்ன, முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல, கண்டென்ட் வந்து புரியல. அப்ப வந்து சென்டென்ஸ் முழுமையா இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னால பொறுமையா இருக்க முடியல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் வந்து இதை கேட்டுதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா, இந்த மாதிரி நீங்க அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறைக்கு பின்னாடி போனீங்க, யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பேசுறீங்க, என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்தார்கள், வந்து அரலலி ஜானிபில் ஹுர்ரா, அந்த பாறைக்கு பின்னாடி ஜிப்ரீல் என்னிடத்திலே காட்சி தந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், பஷீர் உம்மத்தக்க, நபியே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்க மட்டும் இல்ல உங்க உம்மத்துக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு,
என்ன நற்செய்தி என்றால், அன்னஹு மன் மாத்த லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. இதான் நற்செய்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம், என்னடா அது ஸ்டேட்மெண்ட் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, அவன் திருடினாலும் அல்லது விபச்சாரம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவானா அப்படின்னு நம்ப முடியாம கேட்கிறாங்க. அவ ஜிப்ரீல் சொல்றாங்க, நாம் ஆமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து திருப்பி 2வது தடவை கேட்கிறாங்க, அதுக்கும் ஆமா அப்படின்றாங்க. 3வது தடவையும் கேட்கிறாங்க இதே விஷயத்த. அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, நாம் என்ன திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆமா கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க, மது அருந்தினாலும் அவன் சொர்க்கத்துக்கு தான் போவான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதான் இதை வச்சுக்கிட்டு தப்பு செய்யறதுக்கு ஆதாரம் கிடையாது. எதுக்குன்னு சொன்னா, இது ஐயம்மா இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஐயம்மா மினத்தஹர், என்றாவது ஒரு நாள், அதாவது இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இறுதியில சொர்க்கத்துக்கு போயிடுவான்னா வருது. இது நேரடியாக சொர்க்கத்துக்கு போறது இருக்குல்ல, அதை குறிக்காது. ஆனா சொர்க்கத்துக்கு என்னைக்காவது போயிடுவான், அந்த அம்சத்தை தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. அதனால இந்த தப்பெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல விளங்கிடக்கூடாது. அப்ப இதை எதுக்கு சொல்லுகிறோம் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்றாங்க. இத அபூதர் அவர்கள்ட்ட எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்து விட்டு அந்த சந்தேகத்தையும் தெளிவுபடுத்துறாங்க. தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிடுறாங்க. அப்ப இந்த செய்தி ஜிப்ரீல் அவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. ஆனா குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இல்ல. ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக வந்திருந்தால் குர்ஆன்ல இருக்கணும்ல, அது இல்ல. குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக வந்ததுதான் என்று சொல்லக்கூடிய டெபினேஷன் முழுமையாக என்ன செய்யல, பொருந்தல. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இருக்கிறாங்களா, அப்ப உரில்து அலையில் நிறைய உம்மத்துகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறாங்க. அந்த முந்தி வாழ்ந்த நபிமார்கள்லாம் அவங்க சமுதாயத்தோட வந்திருப்பாங்கல்ல, அந்த உம்மத்துகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறாங்க. அப்படி எடுத்து காட்டும் போது, நான் ஒரு நபியை பார்த்தேன். அந்த நபி பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஒரு 500,000 பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு நபியை பார்த்தேன், அவர் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க. பெரிய கூட்டம் அதுக்கப்புறம் அதை விட குறைஞ்ச ஒரு 10 பேர் தான் இருந்தாங்கன்னா 10 பேர் தான் பின்பற்றி இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு நபியை பார்த்தேன், ரஜுலானி, 2 பேர் தான் இருந்துட்டாங்க. இன்னொரு நபியை பார்த்தேன், அவர் வஹ்தஹு, தனியா நிற்கிறார். நபியே அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறான். எப்படி எடுத்து காட்டுறான்னா, அந்த உம்மத்து அவரை ஏற்றுக்கொண்ட நபர்களோட காட்டுகிறாங்க. காட்டினா எக்கச்சக்கமா இருக்கணும்ல, பார்த்தா நிறைய நபிமார்கள் தனியா நிக்கிறாங்க. சில நபிமார்கள் 10 பேரோட 20 பேரோட நிக்கிறாங்க. இன்னும் சில பேர் 1000-500 பேரோட இருக்கிறாங்க. இந்த லெவல்ல தான் இந்த நபிமார்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுது. அப்ப ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நல்ல ஒரு லட்சக்கணக்கான பேரை காட்டுறாங்க. இது யாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய கூட்டம்னா நம்ம தான் இறுதி நபி, நம்ம கூட்டத்தை நம்ம சமுதாயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கேட்கிறாங்க. கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்க சமுதாயம் கிடையாது, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து, பனு இஸ்ராயீல் இவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஏன் உம்மத்து எங்க அப்படின்னு வரும்ல. அப்ப ஏற்கனவே காட்டுனதை விட பெரும் கூட்டத்தை காட்டுறாங்க. மூசா நபி சமுதாயத்தை பார்த்துட்டு இது நம்ம நினைச்சாங்க. அதை விட 100,000 மடங்கு பெரிய ஒரு சமுதாயத்தை பார்த்து இதுதான் உங்க உம்மத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அதாபும் இல்லாம, அல்லாஹ்விடத்துல எந்த கேள்வி கணக்கு இல்லாம நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுற ஒரு சம்பவம். இதுல ஒரு செய்தியும் இருக்கிறது. அது இல்லாம எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இது இல்ல. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை குர்ஆன் மூலமாக சொல்லல, ஆனா தனியா சொல்லி இருக்கிறாங்க. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நிறைய இருக்கிறது. இது போதும். இப்ப இந்த மாதிரி எவ்வளவு ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகைகள் அவங்களுக்கு வந்திருக்கிறது. எந்த வகையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு வகையான வகை கனவுல வர்றது, அல்லாஹ்விடத்துல பேசுவது. நேரடியா அல்லாஹ் கிட்ட மேராஜ்ல பேசுறாங்க. பேசும்போது அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 5 வக்து கடமைன்னு சொன்னான்.
அது குர்ஆன்ல இருக்கா? அல்லாஹ் கிட்ட நேரடியா தான் பேசுறாங்க. உங்கள்ட்ட 50 வக்து கடமை, அப்புறம் 10 தடவை போயிட்டு குறைச்சிட்டு வந்தாங்கல்ல, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக இல்லாமல் நேரடியாக உரையாடியது. நேரடியா உரையாடியது கூட குர்ஆன்ல இல்ல, குர்ஆனாக இல்லை. அப்ப அல்லாஹ்விடத்துல நேரடியாக உரையாடியதும் இல்லாமல், உள்ளத்துல உதித்ததும் இல்லாமல், கனவில் வந்ததும் இல்லாமல், ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக மட்டுமே குர்ஆன் வந்திருக்கிறது. அந்த ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக வந்தது கூட 2 வகையாக இருக்கிறது. ஒன்று குர்ஆனாக இருக்கிறது, இன்னொன்று குர்ஆன் அல்லாத செய்திகள் வந்திருக்கிறது. அப்ப எப்படி குர்ஆனை நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம கையில இருக்கிற குர்ஆன் இருக்குது, இது ஜிப்ரீல் தான் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். என்ன அப்படின்னா, இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். எல்லாத்தையுமே உலகத்தை படைச்சதுல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் அத்தனையும் ஒரு பதிவேட்டில் இருக்கிறது. அது என்ன பதிவேடு என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூல். லவ்ஹ் என்றால் பலகை, மஹ்ஃபூல் என்றால் பாதுகாக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்ட பலகை, அதாவது ஏடு. ஒரு பெரிய ஒரு புத்தகம், அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்விடத்துல இருக்கிறது. அதுல ஒரு இலை மரத்திலிருந்து விழுந்தா கூட அதுல இருக்கும். எல்லா செய்தியும் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப எல்லா செய்தியும் இருக்கக்கூடிய இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற அந்த ஏடு அதுல இருந்து குர்ஆன் என்பது எப்படி வழங்கப்படுகிறது என்றால் அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்துதான் குர்ஆனை கொண்டு வருவாங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல குர்ஆன் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. இப்போ குர்ஆனை எப்படி கொண்டு வருவாங்க என்றால், குர்ஆன் என்ற தலைப்பு அதுல இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு போட்டு, ஒரு பாடம் தானே, புக்ல ஒவ்வொரு லெசனா இருக்கும்ல, அந்த மாதிரி குர்ஆன் என்ற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல இருந்து, அந்த பாடத்துல இருந்து, அந்த தலைப்பின் கீழே இருந்து அந்த குர்ஆன் என்ற வஹியை என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இது எங்கேருந்து சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லாம சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். எது நம்ம இப்ப வச்சிருக்கிறது, ஃபீ கிதாபின் மக்னூன். இது எங்க இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டை யாருமே தொடமாட்டார்கள். யாரை தவிர, அல்லாஹ் யாரை விரும்பினானோ அந்த மலக்குமார்களை தவிர வேற யாரும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை தொடமாட்டார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அந்த ஏட்டில இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த ஏட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொந்த கூற்று கிடையாதுல்ல, அந்த ஏட்டில எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஏட்டில எழுதுனது அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் என்ற தலைப்பின் கீழே அந்த வஹியை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். எழுத்துல இருந்துதான் குர்ஆன் வருது. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குல்ல, எழுதப்பட்டதுல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுக்கிறார்கள். எடுத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றப்ப மனப்பாடமா சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அதனால மனப்பாடமாக சொல்லி தருகிறார்கள். ஆனா எடுத்தது ஏட்டில இருந்துதான், எழுதப்பட்ட ஏட்டில இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உம்முல் கிதாப், அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டில இருந்துதான் குர்ஆனை எடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழே எடுத்ததுதான் குர்ஆன். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க, சொன்னா கூட அதெல்லாம் குர்ஆன் ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்ப அந்த குர்ஆன் என்று புரிந்து கொள்வார்கள் என்றால், இது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய குர்ஆன் என்ற தலைப்பின் கீழே எடுக்கப்பட்டது அப்படின்னு ஜிப்ரீல் சொல்லிடுவார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதிடுவாரு. ஓதிட்டு இது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கிற குர்ஆன், இது குர்ஆன் என்ற தலைப்பின் கீழே எடுக்கப்பட்டதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிடுவார். அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனும் தெரியும். இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, குர்ஆன் எது, ஜிப்ரீல் சாதாரணமா சொன்னது எதுன்னு வித்தியாசம் தெரியாது. அப்ப குர்ஆன் என்று சொன்னால் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து
குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்டிருக்குமே, இதுதான் குர்ஆன் என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து வந்தது எல்லாம் குர்ஆன் என்றால், இவன் நேரம் சொன்னோம்ல சில சம்பவங்கள், அதுவும் குர்ஆன் ஆயிடும். அதெல்லாம் குர்ஆன் ஜிப்ரீல் சொல்லல. இந்த உம்மத்தெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் முந்தைய உள்ள சமுதாயம், இவர் மூசா நபியுடைய சமுதாயம் ஜிப்ரீல் சொன்னாங்கல்ல, அத குர்ஆன்னு ஜிப்ரீல் சொல்லல. இல்ல இது குர்ஆன் இது அப்படின்னு சொன்னா அதுவும் குர்ஆன்ல வந்துடும். ஏன் அது வரலன்னா ஜிப்ரீல் குர்ஆன்னு சொல்லல. ஜிப்ரீல் அவர்கள் குர்ஆன்னு எதை சொன்னாங்களோ அதை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுவாங்கன்னா வஹி எழுத்தாளர்கள் வச்சிருப்பாங்க. வஹி எழுத்தாளர்களை பத்தி நாளைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருப்பார்கள். அவங்கள்ட்ட எழுத சொல்லிடுவாங்க. இதை நீங்க இந்த ஆயத்தை எழுதி கொள்ளுங்கள் என்று பல எழுத்தாளர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொள்வார்கள். அப்ப குர்ஆன் என்று சொன்னால் என்ன என்ற அந்த டெஃபினேஷனுக்கு என்ன பதில் என்றால், குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் எது இருக்குமோ அந்த தலைப்பின் கீழே இருந்து எடுக்கப்பட்டதுதான் குர்ஆன் ஆகும். அதுல எப்படி இருக்கும் என்றால், இப்ப அல்லாஹ் முதல்ல எதா இருக்கணும், இக்ரா பிஸ்மி இறக்கலாம். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்ஸ்ட் இருக்காது. இக்ரா பிஸ்மினா என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வசனம் இறங்குச்சோ அது அடுத்து இருக்கும். வருஷம் மாத்தி வசனங்கள் மாத்தி மாத்தி தான் இருக்கும். அவர் எடுக்கிற வரிசைக்கு தகுந்த மாதிரி குர்ஆன் இருக்கும். அப்ப அது வருஷப்படுத்தினது ரசூலுல்லாஹ். எப்படி ரசூலுல்லாஹ் வருஷப்படுத்துறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு, அந்த ஒரு அத்தியாயம் இருக்குது, ஒரு 50 வசனம் இருக்குது, 2 வசனம் தான் இறங்கி இருக்கும். இன்னொரு அத்தியாயம் இருக்கும், அதுல இருந்து ஒரு 2 வசனம் இறங்கும். இன்னொரு அத்தியாயம் இருக்கும், அதுல இருந்து 4 வசனம் இறங்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இன்ன அத்தியாயம், இது இன்ன அத்தியாயம், இது இன்ன அத்தியாயம்னு எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஜிப்ரீல் சொல்லி கொடுப்பாங்க. இந்த வசனத்துக்கு கீழே இதை வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னதுக்கு அப்புறம் அர் ரஹ்மான் ரஹீம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ரசூலுல்லாஹ் சொந்தமா அந்த ரைமிங்கா இருக்குது, நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கல. ஒன்னையும் அவங்க கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிகிறது. ஆக இந்த ஒரு அடிப்படை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், இதை நாம் உங்களுக்கு அரபு மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனாக நீங்கள் சிந்திப்பதற்காக அருளி இருக்கிறோம். இன்னஹு ஃபி உம்மில் கிதாப் லதைனா, இது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குர்ஆன் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உம்முல் கிதாபிலே இருக்கிறது. அலியும் ஹக்கீம், அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்றப்ப இந்த குர்ஆன் லவ்ஹுல் உம்முல் கிதாப்ல இருக்குங்கிறான். உம்முல் கிதாப்னா என்ன? உம்முனா தாய், கிதாபுனா புத்தகம், ஏடுகளின் புத்தகங்களின் தாய். அப்படின்னா எல்லா புத்தகங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் தாய் இது லவ்ஹுல் மஹ்ஃபூல் தான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து குர்ஆன் எடுக்கப்பட்டது. அதுல உள்ள வரிசை வேற மாதிரி இருக்கும், இருந்தா கூட அதுல இறுதியில இருக்கும் இது இந்தந்த வரிசைப்படி அமைக்கணும்னு இருக்கும், இந்தந்த வரிசைப்படி அது அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தணும்னு இருக்கும். அது வேற விஷயம். இருந்தாலும் குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல குர்ஆன் என்ற தலைப்பின் கீழே எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இது குர்ஆன் என்று சொல்லி இருப்பாங்க. அதுதான் குர்ஆன் என்ற ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்ன என்று கேட்டால், இந்த அம்சங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஜிப்ரீல் சொன்னது குர்ஆன் சொல்லிடக்கூடாது. அதுலயும் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தோடு தான் இந்த அம்சத்தை விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதுக்கடுத்து குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, நம்ம கிட்ட இப்ப கையில இருக்குல்ல, இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குனப்ப அதை மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம், ஒரு ஆயத்து, 2 ஆயத்துன்னு எழுத வச்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம கையில இருக்குல்ல, இந்த குர்ஆன் எப்படி நம்ம கையில கிடைச்சிச்சு, அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதை வஹி எழுத்தாளர்கள் என்று ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்க, அவங்களையெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.